அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு இது போல் உனக்கும் ஆகட்டும் அப்படின்னு நமக்காக துவா செய்வாங்க. நம்ம கமெண்ட்ஸில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ துவா சோதுனாலுமே என்ன ரசூல்லா சொல்லியிருந்த துவாஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளாம் அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய துவாக்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய துவாஸ் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ்வே நம்மளுக்கு சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒரு 4 துவாவை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமாக இதை சொல்லி அல்லாஹ்வை அழைக்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு உடனே நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம துவா கேட்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம துவா கேட்டுட்ருக்கும்போது நம்ம அல்லாஹோட தொடர்பில் இருக்கோம். அப்போ அவனோட தொடர்பில் இருக்கும்போது இந்த துவா நம்மளுக்கு கபூல் ஆகுமா ஆகாதா, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு ஒரு 1% கூட வந்துடவே கூடாது. அல்லாஹோட தொடர்பில் இருக்கும். இப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்டுட்ருக்கான். நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்டுட்ருக்கான். நிச்சயமாக எனக்கு இது எனக்கு கொடுத்துருவான் என்னோடய ரப்பு அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையோட துவா செய்ய ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் சலவாத்து சொல்லி உங்களுடைய துவாவை ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, கவலையாக இருக்கும்போது இந்த துவா ஓதுங்க. அதாவது லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனோட வயிற்றில் இருக்கும்போது ஓதுன ஒரு துவா. இந்த துவா ஒன் ஆஃப் த பெஸ்ட் துவான்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நம்ம என்ன துவா கேட்டாலுமே, என்ன கூட்டத்தை வச்சு கேட்டாலுமே இந்த துவா ஓதி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த இதை கபூல் செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆட்டங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. ரசூல்லா சொல்லியிருக்காங்க, யாராவது கவலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா ஓதுங்க. நிச்சயமாக அந்த கேட்ட உடனேயே அல்லாஹு தாலா எதையுமே கொடுக்காமல் இருக்கிறது கிடையாது. இந்த துவாவை ஓதி கேட்கிறவருக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய தேவையை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து ரப்பி இன்னி மஸ்ஸன்னியலுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு துவா. இப்படி அர்த்தம் என்னென்னா, நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொற்றுச்சு, நீயோ கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய். இந்த ஒரு துவாவை 100 முறை ஒதுக்கோங்க. அன்னி மஸ்ஸன்னியலுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அதாவது இதுக்குள்ளே ஒரு அல்லாஹோடைய ஒரு இஸ்முல் ஆலம் இருக்குது, அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறத. இந்த பேரை சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இந்த துவாவை ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுனது தான் இந்த துவா. அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், நிச்சயமாக அவனே எனக்கு பாதுகாவலன். இப்ராஹிம் நபி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்கள அந்த பெரிய கஷ்டத்துலேருந்து, அந்த நெருப்பு குண்டத்துலேருந்து இந்த ஒரு வார்த்தை தான் அவங்கள காப்பாத்துச்சு. இந்த ஒரு வார்த்தையை 100 முறை ஓதிக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தைன்னு சொல்லி நம்ம அல்லாஹை சொல்லும்போது நிச்சயமாக அல்லாஹ்வே நம்மளுக்கு போதுமானவனாகி விடுவான். அல்லாஹ் போதுமானவனாக நம்மளுக்கு ஆயிட்டானா வேறு நம்மளுக்கு என்ன வேணும்? வேறு எதுவுமே இல்லை. அடுத்து 4வது வஃபிது அம்ரி இலல்லாஹ். வஃபிலு அம்ரி இலல்லாஹ். என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கின்றேன். அதாவது நம்மளுடைய காரியத்தை அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை பார்த்துக்குருவான்.
அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டோம், அப்புறம் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த காரியத்தை நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி நம்மளுக்கு நடத்தி கொடுப்பான். அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இறைவா, நிச்சயமாக நீ இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். இந்த ஒரு துவா நிஜமாவே இந்த 5 துவாவுமே ஸ்பெஷலி ரொம்ப ஒரு நடத்தி கூடக்கூடிய திக்ராகவும் பாதுகாப்புக்கான திக்ராகவும் கவலைக்கான நம்மளோட கவலையை போக்கக்கூடிய திக்ருகளாகவுமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த 5 திக்ருகளையுமே 100 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய நாட்டத்தை கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நியத்து வச்சு கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களோ அதை அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான். முழு நம்பிக்கையோடு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். நான் துவா செய்தவர்களாக விடைபெறுகிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.